டிட்வா புயல் காரணமாக கல்பாக்கத்தில் கடல் சீற்றமாக காணப்படுகிறது. இதனால் படகுகள் கரையோரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சூரியராஜனிடம் கேட்கலாம். சூரியராஜன், எத்தனை படகுகள் கரையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும்? எந்த அளவுக்கு கடல் சீற்றம் இருக்கு? கண்டிப்பாக டிட்வா புயல் எனது சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையே கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு தெரிவித்தது. இதன் தொடர்ச்சியாக செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை கடல் சீற்றம் என்பது அதிகமாக தான் காண கிடைக்கிறது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதி கல்பாக்கம் அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய கடற்கரையில் தான் இருக்கும். மாமல்லபுரம் முதல் கல்பாக்கம், புதுப்பட்டினம் ஆகிய பகுதியில் கடற்கரை கடல் என்பது சீற்றத்துடன் காணப்படுகிறது. வழக்கமாக பார்த்தோம் அப்படின்னா கடலுடைய அலை என்பது 2 அடியிலிருந்து 3 அடி உயரத்துக்கு தான் எழும். ஆனால் வழக்கத்துக்கு மாறாக இன்றைய தினம் பார்த்தோம் அப்படின்னா 9 முதல் 10 அடி உயரத்துக்கு கடல் என்பது ஆக்ரோஷமாகவும் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதன் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு யாரும் செல்லாமல் படகுகள் கரையோர பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காங்க. இங்கே நம்ம இருக்கக்கூடிய பகுதி கல்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கான அவர்கிட்ட பேசுவோம். சார், இங்கே கல்பாக்கத்தில் கடல் எப்படி சீற்றமாக இருக்குது, எப்படி இருக்குது சார் இந்த நிலைமை? கல்பாக்கம் செங்கல்பட்டு மாவட்டம், புதுப்பட்டினம் குப்பம். என் பேர் சுப்பிரமணி. இந்த புயலால் பாதிக்கப்பட்டு ரொம்ப ஓவராக சீட்டமாக இருக்குது. காற்று இன்றைக்கி 60-70 மீட்டருக்கு மேலே காற்று அடிக்குது. நாங்கள் மீனவருக்கு கவர்மெண்ட் அறிவு கொடுத்தனால எங்களுக்கு நாங்கள் கடலுக்கு போகாது, எங்கள் போட்டுங்கள்லாம் கொஞ்சம் மோட்டை ஏற்றி வச்சுக்கிறோம். நேற்று ஏற்றணும், இன்றைக்கி அதிகமாக ஏற்றி மோட்டை ஏற்றி பாதுகாப்பாக கொஞ்சம் வச்சுன்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். சார், இப்போது கல்பாக்கம் பகுதியில் கடல் சீற்றம் ஒரு புறம் இருந்தாலும் காற்றும் பலத்த காசு வீட்டுது. படகுலாம் எத்தனை நாள் மீன் பிடிக்க நீங்கள் போகலை சார்? என்னுடைய பேர் மோகன். செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்தவன். நான் புதுப்பட்டினம் குப்பத்திலேருந்து பேசுகிறேங்க. கவர்மெண்ட் அறிக்கை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அறிக்கை கொடுத்துட்டாங்க புயல்னு சொல்லிட்டு. அறிக்கை கொடுத்தது பிரகாரம் நாங்கள் வீட்டில் தான் இருக்கோம். ஆனால் இப்போது அவங்க அறிக்கை கொடுத்தது அப்போதுலேருந்து பார்க்கும்போது இன்றைக்கி காற்றோட வேகம் 50லேருந்து 60 கிலோமீட்டர் வரைக்கும் இப்போ வீசி கொண்டு இருக்குது. எங்கள் பொருளெல்லாம் பாதுகாப்பாக வச்சுருக்குறோம். அலையோட வேகம் 1 கிலோமீட்டருக்கு ஆனாலும் அலை கிளம்பி வந்துன்னு இருக்குது. இந்த வேகத்தை பார்க்கும்போது எங்களுக்கு பயமாகவும் இருக்குது, அச்சமாகவும் இருக்குது. ஆனால் இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக தான் இருக்கிறோம். இதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குடும்பம் எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணி எங்களுக்கு உதவி பண்ணால் நல்லாயிருக்கும் சார். இப்போது கடல் சீற்றம் புயல் காரணமாக தொடர்ச்சியாக மீனவர்கள் கடலுக்கு போகலன்றீங்க. எத்தனை கிராம மக்கள் மீனவர் கடலுக்கு போகல சார்? ஒரு 40 கிலோமீட்டர் 40 மீனவர் கிராமம் இருக்குது சார். 40 மீனவர்களும் யாருமே கடலுக்கு போகாமல் எல்லாருமே வீட்டில் தான் இருக்கிறாங்க சார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் எல்லாருமே வீட்டில் தான் இருக்கிறாங்க. அதாவது இந்த புயல் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய கேளம்பாக்கம், கோவளம், கல்பாக்கம், புதுப்பட்டினம், மகாபலிபுரம் ஆகிய பகுதிகளில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான படகுகள் மீனவர்கள் மீன் பிடிக்க யாரும் கடலுக்கு செல்லவில்லை. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதி கல்பாக்கம் பகுதி. நேரடியான காட்சிகள் நம்மால் பார்க்க முடியும். படகுகள் கரையோர பகுதியில் நிறுத்தினாலும் கூட கடல் என்பது சீற்றத்துடன் காணப்படுகிறது. பலத்த சூறை காற்றானும் கூட தற்போது வீச துவங்கியது. எனவே மீனவர்கள் ஏற்கனவே ஒரு 4 நாட்களாக யாரும் மீன் பிடிக்க யாரும் கடலுக்கு செல்லவில்லை. இதன் காரணமாக மறு அறிவிப்பு வரும் வரை இந்த மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லாமல் படகுகளை பாதுகாப்பான இடத்திற்கு இந்த பகுதியில் நிறுத்தி வைக்க சொல்லிட்டு மீனவர்கள் நம்மளுக்கு தெரிவிச்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி சூரியராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.